கொஞ்சம் ஏன்னா இப்போ அதிகமாகவே இருக்குல்ல. இந்த இடத்துல இருக்கிற அந்த மொழி மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. எல்லா மொழிகளும் இங்கே வரலாம், எல்லாமே இங்கே வந்து போகலாம். ஆனால் இது உன் மொழி, இது உங்கள் அம்மான்னு உனக்கு புரியுது. உன்னை தூக்குறவங்களும் அவங்க அம்மா கிடையாது. உன்னோட தாய் உன்னை பெற்றவ மட்டும்தான் உனக்கு மாற காமிச்சு பால் ஊட்டுவான். மற்ற உன்னை தூக்கி வேணா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவான். அந்த ஒரு சொரம் நமக்கு வேணுங்கிறது. மியூசிக் பெருசா லிரிக்ஸ் பெருசா? தமிழ்ல ரெண்டும் பெருசு இல்லை, ரெண்டுமே ஒளியின் குழந்தைகள். செய்யும் மொழி சண்டை போட்டாதான் ஏதோ ஒரு நாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்றாங்க. இது தப்பு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவனே அவன் எடுக்கிற படங்களுக்கு எதிராக இருக்கும். இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம ஒரு கிரியேட்டர்னை இப்படி படம் பண்ணுறான், நல்ல படமே தமிழ்நாட்டில் வரமாட்டதுன்னு ஈஸியாக சொல்லுவோம். பெரும் கடல் ஒன்று இருக்கு. அந்த கடல் முழுக்க முழுக்க பணத்தால் தத்தளிச்சுட்டு இருக்கு. பணத்தாலும் கேவலமான ஐடியாலஜி ஆளுக்கு. நீங்கள் ஒரு பாட்டை கேட்குறீங்க, உங்களை மெய் மறந்து நீங்கள் அழுகுறீங்க. இது நாமத்துக்குமார் வரிகளை தானே அழுதுன்னு உங்களுக்கு தெரியும். மாலை யுவன் சங்கர் மியூசிக்கல் அழுதுன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு கலந்து நம்ம அழ வைக்கணும். இது ரெண்டையும் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தேச குத்தம். நீங்கள் ஒரு கண்ணதாசன் பாட்டோ இல்லை நாமத்துக்குமார் பாட்டோ கேட்கும்போது நீங்கள் இப்படிலாம் பிரித்து பார்த்தா நீங்கள் கேட்பீங்க. செல்வரான் படம் அழுவுறேன் அழு, நாமத்துக்குமார் எழுதிட்டு அழுவுறேன் அழுவுறீங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Chennai Silks in Summer Mega Sale. Chennai Silks Summer Mega Sale. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கிறேன் சார். லிரிக்ஸிஸ்ட்டாக அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நிறையா பாடல்கள் லிரிக்ஸிஸ்டாக இருந்து எங்களுக்கு நிறையா பாடல்கள் பிடிச்சிருந்துச்சி. இப்போ கூட வரும்போது எல்லாருமே வந்து சொன்னது ஒன்றே ஒன்று தான், 96 எங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குன்னு. அஸ் அ லிரிக்ஸிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா என்ன சார்? நிறைய பாட்டு இருக்கு. எனக்கு அந்த உயிர்னு ஒரு பாட்டு சீதக்காதி படத்தில், அது நிறைய இடங்கள் நான் மீண்டும் சொல்லியிருக்கேன். இப்போது சமீபத்தில்னா அஞ்சு வண்ண பூவே, அது ரொம்ப நெருக்கமாக அந்த பாட்டாக இருந்துச்சு இப்போ. ஓகே, ஸோ அந்த அஞ்சு வண்ண பூங்கிறது உங்களுக்கு அஸ் அ லிரிக்ஸிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது, இப்போ ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதும் போதுமே சிலர் வந்து அந்த சுச்சுவேஷன் கேட்பாங்க. சிலர் வந்து ஒரு லிரிக்ஸிஸ்டாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் தாண்டி அதில் இந்த ஒரு விஷயத்தையும் என்னோட கருத்தையும் சில விஷயங்கள் நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சில கிரியேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து அதுக்குள்ளே வேற ஒரு கதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு. அஸ் அ லிரிக்ஸிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன மெயினாக பார்ப்பீங்க? ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு டேரக்டர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அந்த கதையில் என்ன பார்ப்பீங்க? இன்னொன்று, உங்களோட பங்களிப்பு, உங்களோட எழுத்தில் என்ன இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? எனக்கு முதல்ல நான் என்னென்னா, இப்போ ஒரு லிரிசிஸ்டாக என்ன பார்க்க மாட்டேன். டியூனை கேட்கும்போது ஒரு கவிஞன் இந்த பாடல் எப்படி அணுக போகிறான் அப்படிங்கிறது தான் என்னோட முதல் பார்வையாக இருக்கும். ஒரு கவிஞனாக தான் நான் எழுதும்போது செயல்படுவாங்க. அந்த மொழியில் வேணால் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி எழுதுனே தவிர, அந்த ஐடியாஸ் இருக்கு இல்லையா, ஒரு சுச்சுவேஷன் அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி நாம் பார்க்கலாம், இந்த மாதிரியான பார்வையில் பார்க்கலாங்கிறது எனக்குள்ள இருக்கிற கவிஞன் தான் எனக்கு எடுத்து கொடுப்பான். அங்கேருந்தே நான் வந்து என்ன ஆகுன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும். நான் அந்த மக்களுக்காக எழுதணும், ஆப்காக எழுதணும், இல்லை டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதணும், இல்லை என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எழுதணும், எல்லாமே அங்கே அடிபட்டுரும். இப்படி ஒரு சுச்சுவேஷனே, இந்த சுச்சுவேஷனை ஒரு போயட் எப்படி பார்ப்பான், அவனோட லாங்குவேஜ் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கேன். அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் என் மைண்டில் நான் கொஞ்சம் வெளிப்பாக பார்ப்பேனே தவிர மற்ற எல்லாமே அந்த ப்ராசஸ் ஒரு பாயிண்டோட ப்ராசஸாக தான் இருக்கும். அப்படிங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போ ஹீரோ ஒர்க்ஷிப்பாக, இப்போ ஹீரோ வந்து பெருசாக வந்து சொல்லணும்பா இந்த பாட்டில் இதுதான் லிரிக்ஸே அப்படின்லாம் சொல்லும்போது வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது கெரியர் ரீதியாக அஃபெக்ட் ஆகும்ல? இல்லை, எனக்கு அந்த மாதிரி பாட்டு வராது, அவ்வளோதான். அந்த மாதிரி பாட்டில் எழுத மாட்டாங்கன்னு சொல்ல மேலே பாட்டு கொடுப்பாங்கல்ல, அதனால பெருசாக அந்த நோ சொல்கிறது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகல. அதெல்லாம் முதல் படத்துலேருந்தே அதை சொல்கிறேன். என்னோட தொட்டு செயல் ஆரம்பித்து நான் அப்படி தான் இருக்கேன். நான் உள்ளே வரும்போது அப்படி தான் வந்தேன். ஏன்னா இது எனக்கு ஒரு பாடல் எழுதுங்கிறது சும்மா எனக்கு இல்லை. நான் வெளிப்படுறேன். இன்னொன்று இந்த பாடல் பல பேர் கேட்குறாங்க. அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு நான் நினைப்பேன். அதனால தான் நிறைய பாடல் நான் தவிர்த்துட்டு ரொம்ப குறைவாக எழுதுறதும் காரணம் தான். ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சரி இது கேட்குறாங்க, நம்மளுக்கு பிடிக்கலை, பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இந்த ஒரு பாட்டு எழுதி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே எழுதி கொடுத்துருக்கீங்களா சார்? இல்லை, இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. அது என்னோட பாடலை நான் சூஸ் பண்ணுறேன். என்னை கூப்பிட்டாங்க வாங்கன்னு நான் போகிறதில்ல. என்ன சுச்சுவேஷன் நான் கேட்குறேன், எந்த மாதிரி இடத்துல வந்து பாட்டு வருதுன்னு நான் கேட்குறேன், எவ்வளோ சம்பளம் முடிப்பீங்கன்னு கேட்குறேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுறேன். நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஓடி போய் எழுதுறது இல்லை.
ஓகே. இன்னைக்கு மட்டும் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஓகே சார். கடைசி வரைக்கும் நான் ஒரு பாட்டு தான் எனக்கு கொடுக்க போறீங்கன்னா ஒரு பாட்டே கொடுங்க, மகிழ்ச்சியாக நான் எழுதுறேன். ஆனால் அந்த பாடல் வந்து எனக்கு மகிழ்ச்சி தரணும், கேட்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு அது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு புள்ளி நகர்த்தி வைக்கணும். சும்மா வெறுமனே அவன் ப்ளஷருக்குள்ள நான் தள்ளிட்டு நான் காசு பண்ண சம்பாதிச்சுட்டு பேருக்குள்ள வாங்கிட்டு போகிறதுக்கு நான் வரல. அதுக்கு நான் ஊர்லேயே இருந்துட்டு இதே போல் நான் ஊர்லேயும் வாங்கிட முடியும் இல்லைங்களா? ஒரு ஒயின் ஷாப் டெண்டர் எடுத்து ஒரு பார் எடுத்து நடத்தினா போதும், அத்தனை பேர் அதே ப்ரெஷர் நான் கொடுத்துட முடியும். அதுக்கே நான் பாட்டு எழுதணும். ஊர்லேருந்து ஓடி வந்து 15 வருஷம் கழிச்சு உனக்கே அந்த ப்ரெஷர் நான் கொடுக்கணும் இல்லைங்களா? எங்கேயோ ஒரு கடனை உடனே வாங்கியாவது என் ஊர் வரமா எங்கேயோ ஒரு பார் ஓப்பன் பண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா? கலையோ சினிமாவோ வெறும் ஒரு பார் மாதிரி ஆயிடக்கூடாது. தாய்ப்பால் மாதிரி இருக்கட்டுமே, அதுவும் தூக்கத்தான் ஒரு வைரம் சொன்ன மாதிரி. தாய்ப்பாலும் போதத்தரும் சாராயும் போதத்தரும் ரெண்டையும் பிரிச்சறிய புத்தி இல்லை. அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை ஆரம்பத்தில் எனக்கு கம்மியாக இருந்திருக்கலாம், இப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கு. பாடல் வழியாக நான் ஒன்று சொல்கிறேன். அது நான் சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த தமிழ் நிலத்தை கற்றுக் கொடுத்த அத்தனையுமே வச்சு நான் சொல்கிறேன். யாருக்கு சொல்கிறேன்? என் மக்களுக்கு சொல்கிறேன். நான் என் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய, என் தங்கச்சி, என் தம்பியை தப்பான வழி நடத்தலாமா என்னோட சுயலாபத்துக்காக? அப்படி நான் பண்ணணும், நானும் அழியணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஆனால் இப்போ சில லிரிக்ஸ் எல்லாம் வரும்போது தமிழ்களே இல்லாமல் ஆங்கிலத்திலே நிறைய லிரிக்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அதை எப்படி அஸ் லிரிக்ஸிஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க? அது லிரிசிஸ்டாக நான் பார்க்கல. நான் ஒரு தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலக மனிதனால அதை பார்க்க முடியும். ஒரு லிரிசிஸ்டாக அதை பார்த்துட்டு போக முடியாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே ஐரோப்பா வந்திருக்கு, அமெரிக்கா இருக்குது, உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுமே ஃபோன் வாயிலாவோ நெட் வாயிலாவோ நமக்குள்ளே வந்திருக்கு. இப்போ அத்தனோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கும்ல. நாமளும் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம் இல்லையா? நமக்கு எக்ஸ்போஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உலக நாடுகளுக்கு அத்தனை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவல் வந்திருக்கு இல்லையா? இன்னொன்று இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கலின் மூலமாக ஆங்கிலத்தினுடைய வெஸ்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை வளரும் நாடுகள்லையும் இருக்குது. டெவலப்டு கண்ட்ரீஸில் அத்தனையிலையுமே வளர்ந்த நாடுகளினுடைய பெரும் தாக்கம் இருக்குது. வளர்ந்த நாடுகளை நோக்கி போகிறது தான் நமக்கு வளர்ச்சிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பம் ஒன்று இருக்குது. நம்ம அப்படி நோக்கி ஓடும்போது நம்முடைய இந்த இனம், இந்த இனத்திற்கான இந்த மொழி, இங்கே இருந்த பண்பாடு, இங்கே இருந்த ஒழுக்கம், இது எல்லாமே தெரிஞ்சு போய் அந்த வளர்ந்த நாடுகளினுடைய ஒழுக்கம், அவங்களினுடைய டிசிப்ளின் மட்டும்தான், அவங்களுடைய கஸ்டம்ஸ், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் மட்டும்தான் இங்கே நமக்கு வந்து சேருது. அதனுடைய ஒரு விளைவாக தான் இங்கே மியூசிக்கும் வந்து சேருது. சரிங்களா? இந்த மியூசிக்கை அந்த கேபிட்டலிசம் சொல்லக்கூடிய முதலாளித்துவம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாற்றத்தை அழகாக தனக்கானதை சாதகமாக்கிக்கிட்டு ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே போட்டு நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இப்போ பிஸ்னஸ் ஆகக்கூடிய மொழியாக ஆங்கிலமும் பிற மொழியும் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம பிஸ்னஸ்க்கான ஒரு டூலாக தான் இயங்கிட்டு இருக்கோம். இது மாறணும்னா ஒரு லிரிசிஸ்டாவோ இல்லை சினிமாக்காரனோ மட்டும் மாற்ற முடியாது. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10 பேருக்குள்ளேயும் இது தமிழ் இனம், இது தமிழ் நிலம், நமக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஆண்டாண்டு காலமாக அது இருந்துக்கிட்டு இருக்குது. நாம் வந்து முட்டாள்தனமாக குறுகிய மனப்பான்மையோடு நாம் அதை அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு ஒருத்தருக்கும் வரணும். நான் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் சொற்களை போட்டு இன்றைக்கி நான் ஒரு பாட்டை எழுதிட முடியும், எழுத மாட்டேலாம் நான் சொல்ல போகிறதில்லை. ஒரு இசையமைப்பாளர் தமிழ் இசையை கொண்டு தமிழ் இசையால் ஒரு மீட்டமைச்சு கொடுத்துட முடியும். ஒரு தமிழ் நிலத்தில் பிறந்த ஒருத்தனையே வச்சு நீங்கள் பாட வச்சிடவும் முடியும். அதை பிஸ்னஸ் பண்ணுறது யாரு? அது ஒன்று இருக்கு இல்லையா? மக்களோட டேஸ்ட் வேறு ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. டேஸ்ட் மாறுறதுக்கு பின்னாடியும் இந்த பிஸ்னஸ் தான் இருக்குது. இப்போது பெரிய வேலை இருக்குது. இந்த ப்ராசஸ் சாதாரண ப்ராசஸ் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் மீண்டும் தமிழை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு காலத்தில் மறைமொழி அடிகள் மாதிரி பல பேர் சேர்ந்து தனித்தமிழ் இயக்கம்னு ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி அத்தனை பேர்லாம் கூடி 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 சேர்ந்து தான் இடையில இருந்த அந்த சமஸ்கிருத மோகம், இந்தி மோகம், ஆங்கில மோகம்லாம் போய் கொஞ்சம் இப்போ நமக்குலாம் கொஞ்சம் தமிழ் மோகம் இருக்குது. இதுக்கு இடையில கொஞ்சம் காணாமல் போயிருந்தது. இப்பயுமே வந்து தமிழ் பேசுறத வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப சீப்பாக தானே பார்க்குறாங்க நம்ம ஊரில். இங்கிலீஷ் தானே பேசணுங்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏன்னா ஹிந்தி மோகங்கிறது இப்போ இருக்கான்னு தெரில, ஆனால் இங்கிலீஷ் மோகங்கிறது இப்போ அதிகமாகவே இருக்குல்ல. இருக்கு. இதெல்லாம் மாறினா சாதாரணமாக மாற்ற முடியுமா? எல்லாருமே சேர்ந்து கூடி செய்யணும். நான் தமிழில் தான்டா பேசுவேன், தமிழ் பாட்டை தான்டா கேட்பேன். பட் ஆனால் இப்படிலாம் நம்ம பேசணும்னா ரொம்ப பேக்வேர்ட் திங்கிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது முதல்ல அவங்கள தான் அவங்க யாரும் நம்ம பார்க்கணும். பேக்வேர்ட் திங்கிங்காக இந்த காமன் சென்ஸ்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணுறான் பாருங்க. தமிழில் பேசினா பேக்வேர்ட் திங்கிங், நீங்கள் இன்னும் லோக்கலாக யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் வருது இல்லை? அப்படி சொல்கிறவங்க யாரும் நம்ம பார்க்கணுன்ற. இப்படி சொல்கிறாங்க இல்லையா, பேக்வேர்டாக இருக்கீங்க, ரொம்ப பழங்குடியாக இருக்கீங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனோட வேரை பிடிச்சி போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிடும்.
அவனுடைய கருத்தியல் என்ன, அவன் எந்த மாதிரியான ஐடியாலஜி பேக்ரவுண்ட்லேருந்து வரான், அவன் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு. அவனை நூல் பிடிச்சி போனீங்கன்னா உலகம் முழுக்க அவன் தான் இயக்கிட்டு இருப்பான். அவன் தான் மேல் நடத்துல நம்மளை இயக்கிட்டு இருப்பான். நம்மளை எங்கே நம்ம ரொம்ப அழகாக நம்மளை அடிமைப்படுத்தி வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ரொம்ப ஈரமான ஒரு குணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலத்துக்கு உரியவன். அதை வச்சு நம்மளை தடவி இந்த காமன் சென்ஸை கிரியேட் பண்ணுறதே அந்த ஐடியாலஜிஸ் தான். அந்த ஐடியாலஜிஸ் மட்டும்தான் நம்ம மாற்றணும். நீங்கள் உட்காந்துட்டு வீதிக்கு கூவிட்டு இருந்தீங்களா, அது மாறாது. நமக்குள்ளே போய் நம்ம அணி திரண்டு கூட்டமாக மாற்றணும். கண்டிப்பாக. அதுக்குன்னு இந்த நிலத்தில் இருக்கிற அந்த மொழி மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. எல்லா மொழிகளும் இங்கே வரலாம், எல்லாமே இங்கே வந்து போகலாம். ஆனால் இது உன் மொழி, இது உங்கள் அம்மான்னு உனக்கு புரியணும். உன்னை தூக்குறவங்களாம் உங்கள் அம்மா கிடையாது. உன்னோட தாய் உன்னை பெற்றவ மட்டும்தான் உனக்கு மாற காமிச்சு பால் ஊட்டுவா. மற்ற உன்னை தூக்கி வேணா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவா. அந்த ஒரு சொரம் நமக்கு வேணுங்கிறது தான். அதான் கண்டிப்பாக சார். ஏன்னா அமெரிக்காக்காரனுக்கு தமிழ் தெரிலன்னா அது அசிங்கம் கிடையாது, ஆனால் தமிழ்காரனுக்கு தமிழ் தெரிலன்னா அது அசிங்கம் அப்படிங்கிறது தான். அது தெரிஞ்சால் போதும். தெரியாதுன்னு சொல்கிறது நாங்கள் பெருமைப்படக்கூடாது. நான் தமிழ்நாடு தான், நான் தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறதுல உனக்கு வந்து நான் எந்த விருதும் கொடுத்துட்டு போகிறதில்ல. நீ கேவலத்துலையும் கேவலமாக ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஸோ அடுத்து இது நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் கேட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் ஒரு லிரிக்ஸிஸ்ட்டை கேட்குறேன், மியூசிக் பெருசா இல்லை லிரிக்ஸ் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மியூசிக் பெருசா லிரிக்ஸ் பெருசா அப்படிங்கிறது. சிலர் சொல்லுவாங்க மியூசிக்கும் வேணும் லிரிக்ஸும் வேணும், இல்லை மியூசிக் சில இடங்களில் பெருசாக இருக்கும், சில இடங்களில் லிரிக்ஸ் பெருசாக இருக்கும். அஸ் லிரிக்ஸிஸ்ட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிம்பிளாக உங்ககிட்டே உனக்கு கேட்குறேன். இப்போது சொற்களும் அல்லது மொழியும் இசையும் எங்கே இருக்குது? ரெண்டுக்குமான சோர்ஸ் ஒன்றே ஒன்று தான், நாதம் அல்லது ஒலின்னு சொல்லுவோம். ஆமாம், இது ரெண்டுமே நாதத்தின் குழந்தைகள். இரண்டு எது பெருசு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாதத்தோட குஞ்சுகள் தான் ரெண்டுமே அதோட குழந்தைங்க தான். இதில் எது பெருசுன்னு யாரும் சொல்ல முடியும்? இப்போ ஒலிங்கிறது நம்ம கேட்குறோம், இப்போ சொற்கள்ங்கிறது வந்து என்னால் உணர்வு மொழி தான். அதுதான் இப்போ சொற்கள் மொழி தான், நான் ஒலின்னு தான், அது நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அது வந்து என் சுச்சுவேஷனை வந்து சொல்லி காட்டுதில்ல அந்த சொற்கள்ங்கிறது. இப்போ ஒலிங்கிறது என் சுச்சுவேஷனை சொல்லி காட்டாது. பிஸ்னஸாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸாக பிரித்து வச்சுட்டாங்க தவிர ரெண்டும் ஒன்று தான். இந்த பேர் அண்டத்துக்கு முன்னால் ஒரே ஒரு ஒலி, அந்த ஒலி இந்த பக்கம் இசையாக இருக்குது, இந்த பக்கம் மொழியாக இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். அந்த அளவில் தான் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பிஸ்னஸ்னு ஒன்று கிரியேட் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, யாருக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும், யாரை பிராண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் முடிவு பண்ணுறான். இதில் எவனுக்கு நம்ம சரியாக கொடுத்தா சரியாக இருக்குன்னு இவன் பண்ணி வச்சுட்டு இந்த குளறுபடி தான் இசை பெருசா மொழி பெருசா அப்படிங்கிறது. தமிழா ரெண்டு பெருசு இல்லை, ரெண்டுமே ஒளியின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் தமிழனா என்னோட பொறுப்பு. ரெண்டுமே ஒளியோட குழந்தைகள் தாங்க. அது பேசிக்காக யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒன்று அப்ட்ராக்ட் ஆர்ட்டாக இருக்குது, ஒன்று கான்க்ரீட் ஆர்ட்டாக இருக்குது. இந்த வேறுபாடு என்னன்னு சொல்லி தர மாட்டோம் நமக்கு. ஏன்னா எனக்கு இந்த சண்டை போட்டால் தான், இசையும் மொழியும் சண்டை போட்டால் தான் ஏதோ ஒரு நாய்க்கு பிஸ்னஸ் நடக்குது. அதனால அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது தப்புன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை, நம்ம ஏன் கேட்க மாட்டோம், ஏன் கூடவே மாட்டோம்? இப்போ ஹச் வினோத் சார் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசியிருந்தாப்புல, இப்போ கடைசி விவசாயி படம் ரொம்ப நல்ல படம், ஆனால் பிஸ்னஸ்லாம் அது போகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கடைசி விவசாயமை படங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு குட் பேட் அக்லி மாதிரியோ இல்லை ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியோ நீங்கள் எல்லாம் ஆசைப்படுறதுனால தான் டேரக்டர் ஆகிய நாங்கள் இப்போ வந்து கமர்ஷியல் படம் எடுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டுமே நான் சொல்கிறேன், இப்போ லிரிக்ஸிஸ்ட்டுமே வந்து நீங்கள் மாதிரி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வந்து உயிருள்ள லிரிக்ஸிஸ்ட்டாக எடுக்கும்போது அது மட்டும் வேண்டாம், எனக்கு ஹூக் பாயிண்ட்ஸ் தான் வேணும், அதுதான் பயங்கர கமர்ஷியலாக ஹிட் ஆகுது, ரீல்ஸாக போகுது, ட்ரெண்ட் ஆகுதுங்கும்போது அது ப்ரெஷரைஸ் ஆகுதா, இல்லை அது காலத்தை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மியூசிக்ஸ் மட்டும் தான் இனிமேல் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் கேட்குறேன் நான் உங்களுக்கு. அப்படி கிடையாது. இதில் நம்ம ஆடியன்ஸ் பக்கமும் தப்பு சொல்ல முடியாது, டைரக்டர்ஸ் பக்கமும் தப்பு சொல்ல முடியாது. என்ன இடையில என்ன நடக்குதுன்னா, ஆடியன்ஸுக்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இடையில பிஸ்னஸ்னு ஒன்று ப்ளே பண்ணுது. அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா பிஸ்னஸோட கூட்டு போடுது. சரிங்களா? பணமும் ஐடியாலஜியும் ஒன்றா சேர்ந்து இங்கே ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுது. அந்த மார்க்கெட்டுக்கு கிரியேட்டர்ஸ் அல்லது ஆர்டிஸ்டை வந்து விலைக்கு வாங்கி ஆடியன்ஸ்ட்டை விற்க வைக்குது. சரிங்களா? இடையில வந்து இந்த லாபத்தை இது பார்த்துட்டு இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி விற்க வைக்கிறாங்க. ஆமாம், இந்த சில ஐடியாலஜிஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடவே கூடாதுங்கிறதுல இந்த பிஸ்னஸும் இந்த சில ஐடியாலஜிஸும் ரொம்ப குறியாக இருக்கும். இது ரெண்டும் டைஅப் பண்ணும்போது இந்த டைஅப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிஸ்ட் அது கேட்குது. அதுக்கு எந்த ஆர்டிஸ்ட்லாம் ஓகே நான் வரேன், எனக்குன்னு தனிப்பட்ட எந்த ஐடியாலஜிஸ் தேவையில்லை, எனக்கு கிடையவே கிடையாது,
எனக்கு இனம் கிடையாது, குணம் கிடையாது, மொழி கிடையாது, மானம் கிடையாது, மட்டு கிடையாது, அத்தனை பேரும் அதுக்குள்ளே போய் இறங்கிடுவான். எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவன் இந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே இருப்பான். அவன் செஞ்ச படங்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்? ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவனே அவன் எடுக்கிற படங்களுக்கு எதிராக இருக்கான். இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம ஒரு கிரியேட்டர்னை இப்படி படம் பண்ணுறான், நல்ல படமே தமிழ்நாட்டில் வரமாட்டதுன்னு ஈஸியாக சொல்கிறது. இந்த பக்கம் ஆர்டிஸ்ட் பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து இப்படி படங்கள் பார்க்க மாட்டேறாங்க, அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறோம். இதுக்கு இடையில இவ்வளோ ஒரு பெருங்கடல் ஒன்று இருக்குது. அந்த கடல் முழுக்க முழுக்க பணத்தால் தத்தளிச்சிட்டு இருக்கு. பணத்தாலும் கேவலமான ஐடியாலஜி ஆளு. அந்த கருத்தியலையும் அந்த பணத்தையும் நீங்கள் போட்டு எரிச்சிட்டு பார்க்கும்போது நீங்கள் நான் ஒன்றை கிட்ட இருப்போம். இடையில ஸ்க்ரீனே இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த இசையின் மொழிங்கிறது. நீங்கள் ஒரு பாட்டை கேட்குறீங்க, உங்களை மெய் மறந்து நீங்கள் அழுகுறீங்க. இது நாமத்துக்குமார் வரிகளை தானே அழுதுன்னு உங்களுக்கு தெரியும், மாலை யுவன் சங்கர் மியூசிக்கல் அழுதுன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு கலந்தானே உங்களை அழ வைக்குது. இது ரெண்டையும் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தேச குத்தம். அது பிரிக்கிறது யார் நம்ம நோட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் ஒரு கண்ணதாசன் பாட்டோ இல்லை நாமத்துக்குமார் பாட்டோ கேட்கும்போது நீங்கள் இப்படிலாம் பிரித்து பார்த்தா நீங்கள் கேட்பீங்க, செல்வரான் படம் நான் அழுவுறேன், நாமத்துக்குமார் எழுதிட்டாரு அழுவுறேன் அழுவுறீங்க இல்லையா? எனக்கு அந்த எமோஷனை கொடுக்குறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொடுக்குறாங்க. அந்த அத்வைத நிலையை இவனுக்கு துவைதமாக பிரிக்கிறானுங்க. ஏன்டா பிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். நான் உனக்கு வேறு வேலை இல்லையா? அதான் பாட்டு போட்டாங்க, 4 பேர் வச்சு வேலை வாங்கிட்டேன், காசு பணம் சம்பாரிச்சிட்ட, கிளம்ப அடுத்த படத்துக்கு போன்னு சொல்லி மக்களாகி நாம தான் தயாராகணும். கண்டிப்பாக மக்களாகி நாமளும் தயாராக மாட்டோம். அவன் எது கொடுத்தாலும் நம்ம வந்து போட்டு கேட்டுருக்கோம். மக்கள் இதுதான் பிடிக்கிறாங்க, மக்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்னு ஆர்டிஸ்ட்டும் ஒரு பக்கம் கூட்டா பக்கம் ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் கூடாது. எல்லாருமே ஒன்றா விழிக்கணும். அப்படி விழிக்கும்போது தான் இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் மக்களுக்கான பிஸ்னஸாக மாறும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு நீங்கள் கேள்வி கேட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி இன்னொருத்த உட்காந்துக்கும் பதில் சொல்லிட்டு கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்பயுமே ரசனைகள், ஏன்னா இப்போ உள்ள ஜென்சிக்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டு பாட்டு அதுக்கு மேலே கேட்க முடியலப்பா, எங்களுக்கு இனிமையான பாடல்கள் தான் வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் மாறும். இந்த மாதிரி கேள்விகள் எது கேட்கப்படுறோன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள் தலைமுறைகளுக்கு போய் சென்று அடைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கும் அதை சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது ரீடர்ஸ் ப்ளஷர், ரீடர்ஸ் டிசைர்னு ஒன்று சொல்லுவாங்க இலக்கியத்தில். அதே மாதிரி தான் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ் அல்லது லிசனர்ஸ் ப்ளஷர் வெர்சஸ் லிசனர்ஸ் டிசைர். எந்த ஒரு ஆர்ட் வந்து லிசனர்ஸோட, வியூவர்ஸோட, ரீடர்ஸோட டிசைரை வந்து தூண்டுதோ அது நல்ல ஆர்ட். எந்த ஒரு ஆர்ட் வந்து ரீடர்ஸோடையோ அல்லது வியூவர்ஸோடையோ அல்லது லிசனர்ஸோட ப்ளஷரை தூண்டுதோ அது வெறும் பிஸ்னஸ். இங்கே பிஸ்னஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னு சில பேர் ரீடர்ஸோட, வியூவர்ஸோட, லிசனர்ஸோட ப்ளஷரை மட்டும் தூண்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதை கட்டாலும் உங்களுடைய அத்தனை பேரோட அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய வேட்கை ஒரு படைப்பு தூண்டுச்சுன்னா இங்கே புரட்சி நடந்துடும். அந்த புரட்சி நடந்துருச்சுன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணி கொளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அது பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஐடியாலஜிக்கு பணம் தேவை. பணம் நல்லா இருக்கணும்னா அவனுக்கான ஐடியாலஜி வேணும். இதை ரெண்டையும் உடைக்கணும். இது ஒருத்தன் உடைக்க முடியுமா? பாறாங்கல்ல வந்து வானத்தளவு இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறது குண்டு ஊசி. நமக்கு என்ன வேணும்னா பெரும் வெடி தேவைப்படுது. அத்தனை பேர் சேர்ந்து அந்த வெடி ரெடி பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் பண்ண முடியாது. புரியுது. அதுதான் புரியுது. கண்டிப்பாக இருக்கும் சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கரை தாண்டி. இல்லை, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் பற்றியும் சரி, கரை பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று உங்கள் சொற்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பேசும்போது. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நன்றி சார். நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Chennai Silks in Summer Mega Sale. Chennai Silks in Summer Mega Sale. The Chennai Silks in Mega Summer Sale.